என்னடா இது, டார்ச் லைட்டுக்கு என்ன இவ்ளோ கோவம் வருது? சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணதுமே இந்த பாராளுமன்றத்துல ஆண்டவர், அதாவது கமல்ஹாசன் அவர்கள் பேசுனது தான் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. My brother M.K. Stalin. ஆனா நடந்தது வேற, சொல்றது வேற. உண்மை என்னன்னு தெரியாம நிறைய மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கு இவர் ஒரு வீர வசனத்தை பேசி பயங்கரமா ரிப்ளை கொடுத்துட்டாரு. இதை பார்த்த நிறைய பேரு, என்னமா பேசுறாயா மனுஷன், தமிழுக்கு உயிரை கொடுப்பான் போலயே அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைச்சாங்க. நானுமே நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது உண்மை என்னன்னு சொல்லிட்டு. அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1943ஆம் ஆண்டு விடுதலை நாளிதழில் நவம்பர் 27ஆம் தேதி பெரியாருடைய கட்டுரை வெளியாகுது. அதுல வந்து தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது, அதனால மனுஷ பசங்களா ஆங்கிலத்தை கத்துக்கோங்க, பொழைக்கிற வழிய பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்பேற்பட்ட தலைவரை தான் நீங்க வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா திமுக காரங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க பேசின அந்த தமிழ் படித்தா பிச்சை கூட எடுக்க முடியாது அதை மட்டும் வெட்டி ஒட்டி கமல்ஹாசன் பேசினதையும் சேர்த்து அந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் போட்டு பயங்கரமா வைரல் பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய மக்களுக்கு வந்து இது தெரியல. தமிழே முட்டா பசங்க பாக்க காட்டு மிராண்டிங்க பாக்க நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். ஒரு பையன் முன்னால் வந்து பேச முடியலையே, என்ன இருக்கு தமிழ்ல கேட்டா பண்ணிக்கலாமே இருக்கிறான். அவ்வளவுதான் அந்த பயிலாக முடியுது. பண்ணி இருக்கிறத விட்டுட்டு ஏன் பண்ணிக்க போற முட்டாளே. சோ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். ஆண்டவர் பேசிய இந்த கருத்துக்களை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.